ஹாய் பிரபஞ்சமல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் உங்களை பற்றி என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ரீடிங் வேணும் அப்படின்னா கால் பண்ணாதீங்க, கால் வந்து அவாய்ட் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரப்படும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ரீடிங்குள்ளே போயிடலாம். உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவா இருக்குது உங்களை பற்றி அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே முதல் விஷயம், உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் பார்க்க உங்களுடைய நபர்கள் ஒரு சில ஈகோவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்களை விட்டு தள்ளி போயிட்டு இல்லை அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி இன்னமுமே இந்த நபர்கள் பிடிச்சி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அவங்க சொல்கிறது சரி அப்படின்றத நீங்கள் இன்னும் வரைக்கும் ஒத்துக்கொள்கிறீங்க இல்லை அவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்து கொள்கிறீங்கல்ல அப்படின்றதுக்காக கூட இந்த நபர்கள் ஒரு பதில் சொல்லாமல் இருக்காங்களாம். கொஞ்சம் பிடிவாதமாட்டு சொல்லலாம். ஓகே, அதாவது இந்த விஷயத்தை நீ வந்து ஒத்துக்கொண்டேன்னா நான் வந்து உங்கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி, அல்லது நீ இந்த விஷயத்தை வந்து மாற்றிக்கொண்ட அப்படின்னா நான் உனக்கு ஏற்ற மாதிரி நான் உங்க கூட ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிடிவாதத்திலையும் உங்களுடைய நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் பார்க்கும்போது இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். ஆனால் இப்போ பார்க்கும்போது இந்த சோல்மேட் லெவலில் அந்த விகிதம் அடிப்படையே ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. அதாவது இந்த காதலில் வந்து ரெண்டு பக்கமுமே தொடர்பில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்குறேன். அதனுடைய பாதைகள் அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த நபர்கள் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. அல்லது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த அந்த என்ஜாய் பண்ண தருணங்கள்லாம் மிஸ் ஆகி போயிட்டு ரெண்டு பேருமே ரெண்டு துருவங்களாக வேறு வேறு ஒரு பக்கம் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ பார்க்க ஒரு சில கோபத்துகளில் உங்கள் நபர்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். அதாவது தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காம். அதிகப்படியாக அங்கே பார்க்கும்போது இந்த காதல் வந்து பிரேக் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது பிரேக்கப்னு சொல்லிட்டு உங்கள் நபர்கள் வந்து விலகி போயிட்டுருக்கலாம். ஓகே, ஸோ அவர்களுடைய வழிகளை பார்த்தா அவங்க கொஞ்சம் முன்னோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த காதலுக்குள்ளே நான் இருக்க விரும்பலை, இல்லை ஒரே கண்ட்ரோல் பண்ணுற இஷ்யூக்குள்ளே நான் இருக்க விரும்பலை, என்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சிலரோட நபர்களோட காதல் வந்து இங்கே ஆல்ரெடி வேண்டாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத உங்கள் நபர்கள் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காதல் ஓப்பனாக சொல்லிட்டு போன காதல் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இன்னுமே பெயின்ஸ் இருக்கிறதா பார்க்குறேன். உங்களுடைய நபர்களுடைய மனதில் இன்னுமே அந்த வேதனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ இந்த வேதனை என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை மன்னிச்சு உங்ககிட்ட வந்து சேர்ந்து வாழ மனம் வந்து கொடுக்குதில்ல அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த வேதனை தான் இந்த நபர்களை ஒரு ஈகோவில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கோம். இந்த வேதனை தான் உங்ககிட்ட நெருங்க விடாமல் உங்கள் நபர்களை பிரித்து வச்சுருக்கலாம். ஏன்னா மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு காயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் அவர்களுடைய மனதில் வந்து அப்படியே இருக்குது. அந்த பிரேக்கான விஷயம் வந்து இன்னுமே அப்படியே தான் இருக்கே ஒழிய அதில் எந்த ஒரு ஹீலிங் விஷயமுமே நடக்கலை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இந்த காதல் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு புரிஞ்சு கொள்கிற அளவு தன்மை வந்து இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து புரிஞ்சு கொள்கிறீங்க இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுனாலேயே இந்த காயங்கள் வந்து இன்னும் ஹீல் ஆகாமல் அப்படியே இருக்குது. அந்த வருத்தமும் வேதனையும் அப்படியே இருக்குது. ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம் உங்களுடைய நபர்களுக்கு. இன்னுமே அதில் ஒரு தெளிவில்லாததுனால கூட இந்த இடத்துல ஸ்டெப் எடுக்க ரெடியாக இல்லாமல் அப்படியே இருக்காங்க. ஓகே, அந்த காயங்கள் வந்து அதே போல தான் இருக்குது. மனம் உடைதல், மனம் முறிதல் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்குள்ளே தான் உங்களுடைய காதல் வந்து இன்னுமே இருக்குது. அவர்களுடைய மனநிலையுமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அதில் இருந்து வெளியே வர்றதுக்கான யோசனைகள்லேயும் இந்த நபர்கள் ஈடுபடலாம், அதுக்கான ஸ்டெப்பும் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுமூகமாக உங்கள்கிட்ட கதைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம். ஓகே, இது வந்து காதல்லையா பண்ணுறாங்க அப்படின்னா அது காதல் கிடையாது. ஓகே, இந்த நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுட்டு உங்களை மெதுவாக மெல்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை சுகர் கோட் பண்ண வர்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு வார்த்தைகளில் சுகர் கோட் பண்ணி கதைக்கிறது அப்படி சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே வந்து சும்மா அப்படி நான் உனக்காக காத்துட்ருக்கேன்,
இல்லை உனக்காக தான் என் காதல் அப்படின்ற மாதிரி ஒரு பொய் போர்வகம் வந்து போர்த்தி இருக்கலாம். ஓகே, வெளிப்படையாக பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு இன்னுமே அந்த காயம் இருக்குது, காயம் மாறலை, சில விஷயங்களை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கல, மாற்றம் எடுத்துகிட்டு வரணும், ஸ்டெப் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இந்த நபர்கள் யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணிவிட்டு மேற்போஸாக உங்ககிட்ட வந்து உங்களை மெல்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு சில கதைகள் கதைக்கலாம். ஓகே, ஸோ அப்படியெல்லாம் கதைக்கிறாங்க, கன்ஃபார்ம் இல்லாமல் கதைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த நபர்கள்கிட்ட இருந்து தள்ளி நிற்கிறது வந்து நல்லதாக இருக்கும். ஏன் அப்படின்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வது அப்படின்னா பிரச்சனைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த நபர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி மன ரீதியாகவே ஒரு டவுட்ஸ் ஒன்று ஏற்பட்டிருக்காம உங்களுக்கு. இந்த நபர்கள் வந்து சரி கிடையாது, இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு சில நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் பார்க்க ஏற்கனவே அந்த நபர்களுக்கு திருமணமாகியிருக்கு அல்லது ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களையும் வச்சு கொண்டே இங்கே உங்ககிட்ட கதைக்க வர மாதிரி ஒரு டைம் பாஸ் பண்ண வர மாதிரி தெரிய வருது. ஓகே, ஸோ ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்க இல்லை தேர்ட் பார்ட்டி எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த நபர்கள் உங்கள்கிட்ட அப்படியே லைட்டாக வராங்க அப்படின்னா ஒரு நயவஞ்சகத்தோடு தான் உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த நயவஞ்சக தன்மையிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த காதல் வந்து பிரேக். ஓகே, ஸோ அதனால் இந்த நபர்கள் ஒரு நயவஞ்சகத்தோடு வந்து கதைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கைட் பண்ணுது டிவைன். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் மூவ் ஆன் ஆக்கி போயிட்டாங்க அப்படின்னா அது போயிட்டது தான், முடிஞ்சது தான். அந்த நபர்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்க. குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 6 மாத கேப்புக்குள்ளே ஏதாவது ஒரு காதல் உடைஞ்சி அந்த நபர்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த காதல் எல்லாமே இங்கே பிரேக்கான ஒரு விஷயந்தான். அதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமோ அப்படின்ற மாதிரி டிவைன் இது சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் போனதாகவே இருக்குது. ஆனால் இங்கே எடுத்து வைக்கிற ஸ்டெப் எப்படி இருக்குது தெரியுமா? உங்களை ஒரு சுகர் கோட் பண்ணுற மாதிரி, உங்களுடைய மனதை மாற்ற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு பொய்யான சில நம்பிக்கைகள் வந்து இந்த காதலில் இருக்குது. ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும் இந்த காதல் வந்து ஓகே கிடையாது, இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு, ஏமாத்துறாங்க அப்படின்றது தெரியுது. இருந்தாலுமே உங்களுடைய யோசனைகள் வந்து ஒரு சில நேரம் பாசிட்டிவாக இருக்குது, ஒரு சில நேரம் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த நபர்களை பார்க்க அந்த நயவஞ்சக தன்மையோடு வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நபர்களுக்கு தெரியுது தான் வந்து நயவஞ்சகம் பண்ணுறேன் அப்படின்ட்டு தெரியுது. இருந்தாலும் தெரிஞ்சு கொண்டே நம்ம நபர்கள் பண்ணுற மாதிரி ஒரு ஜாலிக்காக ஃபன்காக பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு நல்லா தெரியுது. இந்த இடத்துல ஒரு தரம் கிடையாது, இது 2-3 தடவை நடந்திருக்கலாம். உங்களில் ஒரு சிலருக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சு கொள்கிறேன். ஓகே, ஏன்னா இங்கே ஒரு சில நபர்களுக்கு இது 2-3 தடவை நடந்திருக்கு. வந்து கதைக்கிறது, ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறது, அது உடல் ரீதியான தொடர்பாகவும் இருக்கலாம். அந்த காதல் அப்படின்ற ஒரு பேரை பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் அந்த டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. திடீர்னு நீங்கள் தேடுற டைமில் காணாமல் போயிட்டு ஓடிடுறது இப்படின்ற மாதிரி உணர்வுகள்லாம் இவர்களுடைய சைடில் வந்து இருக்கதான் செய்யுது. ஓகே, ஸோ அப்போது அவர்களுடைய மனதிலையும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட்னு ஒரு அளவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு ஜாலிக்காக ஃபன்காக நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர்த்து ஒரு உண்மையான ஒரு ஸ்திரமான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கறதுக்கு இந்த நபர்கள் இப்போதைக்கு தயாராக இல்லை. ஓகே, அந்த நியூ பிகினிங் அப்படின்னு பார்த்தாலும் அந்த நியூ பிகினிங் பண்ணிக்கொள்கிறதுக்கு வந்து ஒரு ஆதாரம் தேவை இல்லையா? ஸோ சடனாக உங்ககிட்ட வந்து கதைச்சா உங்களுக்கும் டவுட்ஸ் வந்துடும். அப்போ நியூ பிகினிங் பண்ணிக்கொள்ள ஆதாரம் தேவை. அந்த ஆதாரத்துக்காக ஒரு அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர்த்து இந்த இடத்துல அது பியூரான அன்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது பியூரான அன்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஏன் அப்படின்னா அதுதான் சொல்கிறேன். ஓகே, இந்த நியூ பிகினிங் பண்ணணும், அது காதலை வைத்து பண்ணணும். அதே சேம் டைம் வந்து இந்த காதல் வந்து உண்மைத்தன்மைக்குரிய காதலா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து யோசிக்கிறாங்க ஏதாவது ஒரு மெசேஜை கொடுக்கலாமா அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ மெசேஜை கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. பட் அது வந்து ஒரு உண்மைத்தன்மைக்குரியதா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து பியூரான ஒரு காதலா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஜஸ்ட் ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நபர்கள் கொஞ்சம் நயவஞ்சகத்தன்மையோடு தான் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த நபர்கள் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ போனவர்களை பிடிச்சிருக்கிறதுங்கிறது உங்களுக்கே ஒரு ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து நீங்கள் விளைகிடக்கூடாது அப்படின்றதுக்காக
எனக்கு தெரிஞ்சு இங்கே உங்களில் ஒரு சில நபர்கள் உங்களுடைய காசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா உங்களுடைய காசுகளை உங்கள் சைட்லேருந்து அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சிகளில் இந்த நபர்கள் ஈடுபடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அந்த அன்பு, உண்மையான அன்புக்கும் காதலுக்கும் ஒரு நீதியாக கொடுக்கணுமா, இல்லை உண்மையாக உங்களோட பழகினத்துக்காக அது ஒரு உண்மைத்தன்மையோடு இருக்கணுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கொண்டு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக மட்டும்தான் தன்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்காக தான் காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரண்ட் ஃபீலிங்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா கூட உண்மையான காதல் எப்போவோ செத்துட்டு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் வந்து எப்போவோ இறந்துட்டு, பட் இப்போல்லாம் ப்ளே பண்ணுறதெல்லாம் ஒரு தேவைக்கான ஒரு நயவஞ்சகத்தன்மையுடையதாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா அவர்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் வந்து நல்லாவே இந்த நபர்களுக்கு தெரியுது உங்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து ஏஜாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், கேஸ்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போது தன்னை வந்து உங்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவர்களே கருதி கொள்கிறார்கள். ஓகே, ஸோ அப்போ உங்களை வந்து அது கீழ்த்தனமாக பயன்படுத்தி கொள்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து கார்டில் என்ன வந்திருக்கோ நான் அதை தான் ரீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு மெல்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. கார்டில் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா கேட்காதீங்க. ஓகே, ஏன்னா சும்மா என்னால் எனக்கு வியூஸ் போகணும், ஆட்கள் வரணும், பார்க்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ட்ராமா பண்ணி என்னால் போய்க்கு ரீடிங் எல்லாம் வாசிக்க முடியாது. ஓகே, ஸோ உண்மைத்தன்மை என்னவாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து பார்ப்பீங்க. ஓகே, எதிர்பார்க்குறவங்களுக்காக தான் இந்த ரீடிங். உண்மைக்காகவே உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, ஸோ அவர்களுக்கு தான் சமர்ப்பணம். ஓகே, சும்மா அந்த மெல்ட் பண்ணுறதுக்காக இதுக்காக வர்றேன் அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லதாக இருக்கும். ஓகே, ஏன்னா கரண்ட்லி வந்து இதுதான் இருக்குது. ஏன்னா வித்தியாசம் இருக்குது அவங்ககிட்ட. உங்களை வந்து ஒரு இதாக பார்க்குறதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய தடவை வந்து யோசிச்சிருக்கீங்க, அந்த விஷயம் உங்களுக்கே இதாக இருக்குது. என்னென்னா அவங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு அதிக அந்தஸ்துள்ள நபர்களாக இருக்கிறார்களே, அப்போ எப்படி இந்த காதல்லேருந்து செட் ஆகும் அப்படின்னு நீங்களுமே நிறைய தடவை யோசிக்க தான் செஞ்சுருக்கீங்க. இருந்தாலும் இந்த நபர்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ஒரு உண்மையான ஒரு காதலையும் ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது போக போக இந்த காதல் வந்து இறந்துடுச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இப்போல்லாம் எப்படி போகுது அப்படின்னா ஒரு தேவைக்காக, ஜாலிக்காக, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இந்த இடத்துல பயன்படுத்தி கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு உங்களோட சைட் பார்க்க நிறைய மண்டைக்குள்ளே வந்து உங்களுக்கு ஓடிட்டே இருக்கலாம். ஏன் அப்படி பண்ணுறாங்க, அவங்களாம் வராங்க, அவங்களாம் பேசுகிறாங்க, அவங்களாம் போயிடுறாங்க. இந்த காதல் அப்படின்ற விஷயத்த கூட நான் கொடுக்க கிடையாது, அவர்களாக தான் என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ நான் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணும்போது இந்த நபர்கள் ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் உங்களையே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வச்சுருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்க இந்த இடத்துல அந்த நபர்களுடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பியூரான காதல் இல்லை, ஒரு ட்ராமா பண்ணி உங்களை ஒரு இடத்துல மெல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இந்த காதலை வந்து சமுதாயத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அல்லது இந்த திருமணத்தை வந்து சமுதாயம் வந்து அங்கீகரிக்காது அப்படின்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே உங்களை ஒரு மெல்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த நபர்கள் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் நிறையவே அமைதியாக இருந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. அப்போது இந்த நபர்கள் அமைதி அப்படின்னு ஒரு விஷயத்தை கடைபிடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா கூட அவங்க உங்கள் மேலே குற்றச்சாட்டு போட்டுட்டு ரொம்பவே அமைதியாக இருப்பார்கள். அவர்களுடைய மனதில் இது ஒரு நயவஞ்சகம் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார்களா அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கிறார்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இவர்களால் அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக பண்ண முடியாது, பண்ணுறதுக்கான சான்சஸும் கம்மி. இந்த இடத்துல என்ன தான் நியூ பிகினிங் பண்ணுறேன், வாரேன் போகிறேன் அப்படின்னாலுமே கூட அது எல்லாமே ஒரு டெத்தில் தான் நிற்குது. அந்த தேவைக்காக நான் ஒன்று பயன்படுத்தி கொள்கிறேன், என்னுடைய தேவைகளை தீர்க்கிறதுக்காக நான் உங்ககிட்ட வரேன். அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட் கிடைக்குது. ஸோ நான் அதுக்காக இந்த காதல் அப்படின்ற ஒரு பேரை வந்து பயன்படுத்தி கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ முழுக்க பார்த்தாலும் ஒரே விஷயம் வந்து திருப்ப அப்படியே சுற்றி ஒரே விஷயம் நடக்கலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்க்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி நிற்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னா அவ்வளோ ஒரு நயவஞ்சகம் மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு இது வச்சுருக்காங்க. ஆனால் வெளியில் பார்க்க உனக்காக காத்துட்ருக்கேன், நீ என்னால் இந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி சுச்சுவேஷன், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்படின்னு பல காரணத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க மனசுக்குள்ளே இருக்க இந்த காயம், நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டியா,
நீ என்னை அவமானப்படுத்திட்டியா, ஓகே, அப்போ நான் உன்னை பழி வாங்குறேன், இல்லை நான் உன்னை தேவைக்காக பயன்படுத்தி கொள்கிறேன். ஏன்னா நல்லாவே தெரியுது இந்த நபர்களுக்கு நீங்கள் எவ்வளோ சவராறீங்கன்ட்டு. இந்த காதலை பொறுத்து இந்த காதலுக்காக நீங்கள் எவ்வளோ மனம் திறந்து காத்துட்ருக்கீங்க, ஒரு தவிப்பில் இருக்கீங்க, எவ்வளோ கெஞ்சிருக்கீங்க, அந்த விஷயம்லாம் நல்லாவே தெரியுது. தெரிஞ்சு இருந்தாலுமே கூட இந்த நபர்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறாங்கல்ல, உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்கல்ல. இப்போ திருமணம் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னா கூட அது ஒரு சும்மா ஒரு பொய் போர்வையை போட்டுட்டு எங்கே இந்த நபர்கள் எஸ்கேப் ஆகிடுறாங்களோ, அவங்களுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கரண்ட் ஃபீலிங் பார்க்க இந்த விலகி நிற்கிற நபர்கள்கிட்ட உங்களுக்கான காதலை வந்து ஏற்றுக்கொள்வார்கள், புரிஞ்சு ஏற்றுப்பாங்க. அந்த விஷயத்தில் அவர்கள் மேலேயும் தப்பு இருக்குது, தான் பண்ணதும் தப்பு, பேசுனதும் தப்பு, அதை ரியலைஸ் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து சேருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். ஏன்னா அவ்வளோ ஒரு நயவஞ்சகம் இன்றைக்கி ரீடிங்கில் வந்துருக்கு. ஓகே, ஓ மை காட், அவ்வளோ ஒரு நயவஞ்சகமான ஒரு மனசில் ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் அந்த நபர்கள் நெருங்குற மாதிரி இருக்கு. ஓகேயா, ஸோ இதுதான் டிவைன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. பொருந்துறவங்க அலர்ட் ஆகிக்கோங்க, எடுத்துக்கோங்க, கவனமாக இருங்க. ஓகே, ஸோ இதுதான் கரண்ட் ஃபீலிங் அவர்களுடையது. ஓகே, அவர்களுடைய மனசுலலாம் இந்த விஷயம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுடைய நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலில் இருக்க இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீடிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதையே பல இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.